அடுத்தது நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டுக்கு வருவோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டுன்னு பார்ப்போம். கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிறைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோடே பண்ண வேண்டாம். யார் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் மட்டும் இமெயிலில் நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸை முதல்ல அனுப்ப வேண்டியிருக்கும். ஒரு 5 days முன்னாடி, 2 days தான் கொடுப்பாங்க, பார்த்துட்டே இருங்க. செகண்ட் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் போய் அந்த நம்ம 16 டிசபிலிட்டி சென்டர்ஸில் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் பிடபிள்யூடி ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும். இதை தவிர வேற டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் கவுன்சிலிங் வரைக்கும் கிடையாது. எது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஒன்று கிடைக்கும், அந்த அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுவீங்க, இது வரைக்கும் எம்சிசி எதையுமே பார்க்க மாட்டாங்க. யார் பார்ப்பாங்க? இந்த அலாட்மெண்ட் லெட்டரையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு போவீங்க. இன்ஸ்டிடியூட்டில் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. நமக்கு அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ண வேண்டியது இல்லாததுனால தான் எம்சிசி கவுன்சிலிங் இவ்வளோ லேட்டாக ஆரம்பிக்குது. தமிழ்நாடு மாதிரி ஒரு 15 நாள் 20 நாள் டாக்குமெண்ட் செக்கிங்க்கு ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் லெட்டர், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அலாட்மெண்ட் கிடச்சதுன்னா அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க, அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. இது என்டிஏல இருந்து ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கும். ரிசல்ட் ஆர் ரேங்க் லெட்டர் பை என்டிஏ ஜூன் 14 போட்டாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் ஆர் ரேங்க் லெட்டர் எடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. இது வந்து 10th 12th டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், கிளாஸ் 10th கிளாஸ் 12th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் ரெண்டுமே ஒன்றா இருக்கும் நமக்கெல்லாம். எப்படின்னா சர்டிஃபிகேட்டில் இதில் பாஸ்னு போட்டிருப்பாங்க, அதே சர்டிஃபிகேட்டில் தான் மார்க்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு ஓகே, சிபிஎஸ்சி எல்லாமே ஓகே. 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், எதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்டிஏ அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்த மாதிரியே 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஜாயினிங். இது போக ஸ்பெசிஃபிக்காக சில டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே தேவைப்படும். ஸ்பெசிஃபிக்காக சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கலாம், ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் இல்லை பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ், நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத பொறுத்து இருக்கலாம். இஎஸ்ஐனா இஎஸ்ஐ ஐபி சர்டிஃபிகேட், டெல்லி யூனிவர்சிட்டினா டெல்லி யூனிவர்சிட்டியில் உள்ள 11th 12th சர்டிஃபிகேட், இப்படி ஒவ்வொரு கோட்டா கேட்டகரிக்கும் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த சர்டிஃபிகேட் தமிழில் இருக்குது, இதில் தமிழில் தான் இருக்குது எழுதியிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத தமிழில் எழுதி உங்கள் பேரெல்லாம் தமிழில் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சினாரியோவில் நீங்கள் எம்ஏஎம்சி டெல்லியில் போகிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதே சேம் தான் தமிழ்நாடு. குஜராத்லேருந்து ஒருத்தங்க சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து குஜராத்தில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாடும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எய்தர் இங்கிலீஷில் எடுத்துகிட்டு போங்க, இல்லை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வாங்கி அதை சர்டிஃபை பண்ணி அதை கொண்டு போங்க. தமிழில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எந்த சர்டிஃபிகேட்ஸாக இருந்தாலும் அதை இங்கிலீஷில் வாங்கிட்டு போகிறது பெட்டர். நமக்கு யூஸ்வலாக இப்போ 10th 12th எல்லாமே தமிழில் இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் தெரியாமல் தமிழில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது டைரக்ட் பிரிண்ட் தான், நீங்கள் சொன்னீங்கனாலே கிடச்சிரும். அதை இங்கிலீஷில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? இங்கிலீஷ்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகலாம், ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை. வெரி ரேர்லி சர்டிஃபிகேட்ஸ் வந்து தமிழில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். தமிழ்நாட்டுக்கு இது பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் சர்டிஃபிகேட் பிரச்சனை இல்லை. பட் தமிழ் சர்டிஃபிகேட் நீங்கள் வேற எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் அது பெட்டர். என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாஸ்போர்ட் காப்பி, விசா, எம்பசி சர்டிஃபிகேட் பார்த்தோம். எம்பசி சர்டிஃபிகேட் வந்து எம்பசிலேருந்து இவங்க என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறது, இது யார் ஸ்பான்சரோ அவங்களோடது. நீங்களே என்ஆர்ஐனா உங்கள் பாஸ்போர்ட் விசா போதும். இது வந்து பாஸ்போர்ட் விசா என்ஆர்ஐ எம்பசி சர்டிஃபிகேட் போதும். இது உங்கள் ஸ்பான்சர் என்ஆர்ஐ அப்படின்னா அவங்களோட தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அஃபிடவிட் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இது வந்து நோட்டரைஸ் பண்ணணும். நம்ம ஸ்டாம்ப் பேப்பர்லையோ அங்கே இருக்கக்கூடிய நோட்டரிக்கிட்டையோ நோட்டரைஸ் பண்ணி உங்கள் ஸ்பான்சர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஓசிஐ பிஏஓவாக இருந்தால் அவங்களுக்கு பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பியை தாண்டி பாஸ்போர்ட் காப்பி இருக்கும், விசாங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியன் சிட்டிசன் இல்லை, அந்த கண்ட்ரிலே இருக்கிறதுனால அவங்களோட கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இல்லை கார்டு நம்பர் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஓசிஐ கார்டு வேணும். ஓசிஐ கேண்டிடேட்ஸாக இருந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஓசிஐ கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கும் ஓசிஐ கார்டு வேணும். ஸ்பான்சர்ஷிப் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இவங்களுக்கு எம்பசி சர்டிஃபிகேட் கிடையாது, அந்த கான்செப்டே கிடையாது. ஏன்னா யாருமே அவங்கள என்ஆர்ஐன்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க கையிலே கார்டு இருக்குது, அந்த கார்டு இருந்தால் போதும். ஸோ இது என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ்க்கு.